சத்தமா எனக்கு கேட்கவே இல்லை. ஆஷா, ஆஷாக்கு இன்னைக்கு என்னது? ஹாப்பி பர்த்டேவா? எங்க என் காசு 500 எங்க வச்சிருக்கீங்க? எங்க அக்கா கொடுங்கக்கா. சரி எனக்கு சிலுவை போட்டு விடுங்க. பிளஸ் பண்ணுங்க. என்ன பார்த்து சிலுவை போடுங்க. அப்பதான் நீங்க என்ன சீக்கிரம் எப்ப எந்திரிச்சு நடந்து வருவீங்க? எப்ப எந்திரிச்சு நடப்பீங்க? எந்த காசா எனக்கு கொடுப்பீங்களா இல்ல நீங்களே வச்சுக்குவீங்களா? ரொம்ப ஈஸிக்காங்க. ஆண்டி இது ஜூஸ் குடிக்கிறீங்களா சூப் குடிக்கிறீங்களா? சூப்பா? அதே அக்கா முருங்கைக்கீரை சூப் ஆண்டி கொடுத்துருங்கக்கா டெய்லி. ஆண்டி எனக்கு காசு கொடுங்க பர்த்டேக்கு. சரிங்களா? எங்க வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்கீங்க? உங்க கையில தான் இருக்கு பாருங்க. எனக்கு தருவீங்களா தர மாட்டீங்களா? பாத்துட்டு பாத்துட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப எனக்கு அது காசு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? தாங்க நான் கையில வச்சுட்டேன். ஓகே நன்றி. சிலுவைதான் கை தூக்குறாங்க. சீக்கிரம் எழுந்து நடந்து வாங்க ஆண்டி. ஃபேனை போடுப்பா. ஏசியை போட்டுருக்கல. இதெல்லாம் சத்தமா வருது. வேர்க்கிறதுலாம் சாச்சுரேஷன் எடுறாங்க. சாச்சுரேஷன் என்னன்னா எனக்கு கூட சாச்சுரேஷன் கம்மியா இருக்கும். ஆன்டிக் சாச்சுரேஷன் பர்ஃபெக்ட்டா இருக்கும். பிபி எல்லாம் பர்ஃபெக்ட். இந்த ஏஜ் 83 இயர்ஸ்னால அந்த வீக்னஸ் என்னன்னா பாய் பாய். ஆண்டி இவ யாரு? ஐஷு பாப்பா. ஆக்சுவலா போட்டுருங்க. அது பாருங்க அவளுக்கு தான் கரெக்டா போடுறாங்க. ஆண்டி ஐஷு ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டா? இல்ல அன்னைக்கு சொல்றாங்க ஐஷு ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டா? இவ ஃபர்ஸ்டா? அப்ப நானே மருந்து கொடுக்கலாம். நானும் உங்க பேத்தி ஃபர்ஸ்டானா? இல்ல நானும் ஃபர்ஸ்டா? அப்புறம் நான் யாருன்னா என் செல்ல மகளாம். மருமகள் வந்து மகளுக்கு ப்ரமோஷன் ஆயிட்டேன். ஆண்டி யார் ஆண்டி? ஐஷுவா நானா சொல்லுங்க? ஐஷு இப்படி ஆண்டி இப்படி செல்ஃபிஷா இருக்காதீங்க ஆண்டி. நேத்து இவளே ஐஷுவே பால் காய்ச்சி, இவ வந்து ஐஷு தான் 3 நேரம் ஊட்டி விடுவா. நேத்து வந்து பாலை காய்ச்சி சுகர் போட்டு அவளே அடுப்பு கேஸ் பத்த வச்சு ஆத்தி ஆண்டி டம்ளர் குடிக்க வச்சிருக்கா. அவங்களுக்கு போன்ஸ்குள்ள டிராப்ஸ், அப்புறம் ஹார்ட் டிராப்ஸ், லிவர் டிராப்ஸ் மட்டும் குடிக்க வைங்க. வாயெல்லாம் அப்படி ரத்த சிவப்பா இருந்ததுன்னா இப்ப மருந்து போட்டப்ப ஃபுல்லா ஆயிடுச்சு. ஆண்டி நேத்துக்கு பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? ஓஆர்எஸ் குடிக்க வச்சிட்டியா? துளசி மாமா வாங்கிட்டு சொல்லு. இருக்கிற ஓஆர்எஸ் ஆக தீர்ந்துச்சு. ஓஆர்எஸ் வாங்கிட்டு இல்ல ஓஆர்எஸ் வந்து அக்கா டெய்லி ஓஆர்எஸ் காலைல ஒரு தடவை ஈவினிங் ஒரு கொடுத்துருங்க. 2 சரிங்க. அது ஒரு டம்ளர் குடிச்சா போதும். கொக்கோ கோலா கேட்டிருக்காங்க ஆண்டி. ஆண்டி இது வரைக்கும் குடிச்சதே இல்லை. ஆண்டி உங்களுக்கு என்ன வேணும்? கொக்கோ கோலா வேணுமா? ஆமா இதுக்கு விளையாட்டு தெரியுது. என்ன வேணும் கரெக்டா சொல்லுங்க. சூப் வேணுமா கொக்கோ கோலா வேணுமா? கொக்கோ கோலா அப்படியா? குடிக்க மாட்டேன். வாங்கி கொடுத்ததே இல்லையே. ஆண்டி கொக்கோ கோலா சத்தமா சொன்னீங்களா? எனக்கு ஹாப்பி பர்த்டே சத்தமா சொல்லணும்ல. எனக்கு ஹாப்பி பர்த்டே சத்தமா சொல்லுங்க. கொக்கோ கோலா மட்டும் சத்தம் வருது. ஐஷு மட்டும் சத்தம் வருது. ஹாப்பி பர்த்டே மட்டும் சத்தமா வர மாட்டேங்குது. சரி எந்திரிச்சு நடக்கிறீங்களா? இப்ப வேணாமா? என்ன பண்றாங்க? இவ பிசியோதெரபியா வந்து பண்ணவன இது வலிச்சிச்சா?
இன்னைக்கு வலிக்காத மருந்து கொடுக்குவா, வலிக்காம இருக்கிறதுக்கு மருந்து வேணுமா வேணாமா? வேணும். அவங்களுக்கு தேவையானது எல்லாம் நீங்க எதெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அதெல்லாம் சத்த வரும். அக்கா அந்த எலும்பு டிராப்ஸ் கொடுத்துருங்க. சரிங்க. எப்படின்னா அந்த அடுத்து ஏன்னா பிராக்சர் இதை எத்தனையோ ஸ்டேஜ்ல சரியாகி வந்துட்டாங்க. இது சரியா மாட்டாங்களா? ஆண்டி நீங்க சாப்பிட்டுட்டா பிசியோதெரபி கோஆபரேட் பண்ணலாம். சரியா? இப்ப ஊட்டி விட சொல்லவா? வேண்டாமா? என்ன கொடுத்த? பால் கொடுத்தியா? இட்லி பால் கொடுத்தா? ஆமா இப்ப கொடுக்குறோம். 10 மணி ஆகும். சரி ஓகே. ஆண்டி இப்ப எப்படி இருக்கு? ஐஷுட்ட பேசுங்க. ஐஷுட்ட அது பரவாயில்ல, இப்ப பேசுவாங்க அவங்க வீட்டுல. ஆண்டி ஐஷுட்ட பேசுங்க. செஞ்சனோட முடி ரெண்டு நல்லா தெளிவா தெரியும். அதான் எப்படி இருக்கீங்க இப்ப சொல்லுங்க அவட்ட. இப்ப சரியாயிடுச்சா? உடம்பு நல்லா இருக்கா உங்களுக்கு? உடம்பு இப்ப எப்படி இருக்கு? கையை அசைங்க ஐசுகிட்ட. கையை அசைங்க. இல்ல அவங்க பேசட்டும், அவங்களே நல்லா தான் பேசுறாங்க. ஆண்டி உடம்புக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆண்டி ஐஷுட்ட. நீங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டி, வீடியோ கால் இல்ல ஆண்டி. நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. ஆண்டி என்ன பாருங்க ஆண்டி, நான் வீடியோ தான் எடுக்கிறேன். நீ ஊட்டுறா என்ன சாப்பாடு? இடியாப்பம் பால். நீ என்ன புது அட்மிஷனா? சரி ஆண்டி ஐஷுக்கு ஏதாவது சொல்லுங்க, வீடியோ அனுப்பிச்சுடுறோம். ஐஷுமா ஐஷு பாப்பான்னு சொல்லுவாங்க. அம்மா ரொம்ப கேட்டவன்டாடா. யார்? நானு? ஆமா கண்டிப்பாக. ஐஷு நான் ரொம்ப சேட்டை பண்றேன். ஐஷு அம்மா என்ன சாப்பிட்டிய? எத்தனை எத்தனைன்னு தெரியல. ஒரு தட்டு நிறையா கொடுத்தோம். சாப்பிட்டில்ல? அங்கே பாருங்க சித்ராவோட பத்தி சொல்லுங்க. நம்ப மாட்டாங்க. சொல்லுங்க. 2 இட்லி சாப்பிட்டேன். அதுல 1/2 டம்ளர் பால் இருக்கும். தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சு. அப்புறம் இன்னொன்னு எங்கள்கிட்ட சொன்னீங்கல்ல, மதியத்துக்கு மேல வாங்க என்ன பண்ற நீ? எக்ஸசைஸ் என்ன அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்களே, இவ்வளவு இருந்தாதான் நிக்க முடியும். ஆமா இவ வனிதா இருந்தாதான் நிக்க முடியுமா? இப்ப இல்லைங்க. எந்திரிச்சு நிப்போமாமா? சும்மா நின்னு பாருமா. இப்ப வேண்டாம். ஏமா ஆகி போய் 4 நாள் என்ன ஆகி போயிடும். ஆகி போய் 4 ஆச்சு. 4 நாள் ஆச்சா? சரி இன்னைக்கு ஆகி போறோம். சரியா? நீங்க அப்புறம் நானா சேர்ந்தா போறோம். வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலின் பேசுறேன். என்னோட மாமியார் என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு என்ன கண்டிஷன்ல தாங்க நீங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க. அவங்க வந்து அவ்வளவு ஒரு கொமட்டோ ஸ்டேஜ், அதாவது கோமால இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள். என்னோட பிறந்தநாள் வந்து 13ஆம் தேதி வந்துச்சு. அப்போ எல்லாருமே சொன்னாங்க பௌர்ணமினா ஆண்கள், அமாவாசைனா பெண்கள், இல்லை அமாவாசை ஆண்கள் பௌர்ணமி பெண்கள், ஏதோ அந்த மாதிரி வயசானவங்க எல்லாமே அந்த அமாவாசை பௌர்ணமி டைமுக்கு கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்தாயிரும், அவங்க வந்துட்டு இறந்து போயிடுவாங்க அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக எல்லாரும் பயன்படுத்தினாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து லெனின் சார் வந்து ஊருக்கு கிளம்ப வேண்டியது, அஸ்வின் ஐஷு லெனின்லாம். அப்போ வந்து அப்போ லெனின் சார் என்ன சொன்னாங்கன்னா, நான் திரும்பி வர்றதுக்குள்ள எங்கள் அம்மாவை நடக்க வச்சுட்டு படுக்க வச்சே பார்த்துட்டு இருக்காது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்தவங்க கூட லெனின்கே இப்படி ஒரு அம்மா மேலே பாசம், இப்படி 83 வயசாயிடுச்சு, அவங்க இன்னைக்கும் நாளைக்கும் முடிஞ்சிடும், எதுக்கு அவசரப்பட்டு டிக்கெட் போட்டு போகிறாங்க, இங்கே இருந்து எல்லாத்தையும் கர்மாதிலாம் செஞ்சுட்டு போகலாமேன்ற லெவலில் சொன்னாங்க. ஆனால் லெனின் சாருக்கு என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அவர் வந்துட்டு நீ கண்டிப்பாக காப்பாற்றிடுவ, அதெல்லாம் இல்லை, ஒரு உயிர் பிரிகிற கடைசி நொடி பொழுது கூட 83 வயசாயிடுச்சு, பேரம் பேத்தியை பார்த்துட்டாங்க, வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, இனிமேல் இருந்து என்ன, அவங்களுக்கும் கஷ்டம் நம்மளுக்கும் கஷ்டம், அதை வந்து கடவுள் நல்லபடியாக எடுத்துக்கணும், சாமி கும்பிடுன்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் லெனின் சார் வந்து உன் வேலை காப்பாற்றுறது மட்டும்தான், உயிர் பிரிகிற கடைசி நொடியாக இருந்தாலும் நீ மருந்து கொடுத்து சேவ் பண்ணணும், நீ வந்துட்டு அதை நீ பண்ணுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்து என்னோட காதல் மேலே ரொம்ப நம்பிக்கை. நான் வந்து எப்பவுமே லெனின் சார் மனசை ஜெயிக்கணும்னு நினைப்பேன். என் மாமியார் மீது எனக்கு அன்பு மரியாதை இருந்தால் கூட
அவர் வந்துட்டு என்னோட ஓல்ட் ஏஜ்ல, அவரோட ஓல்ட் ஏஜ்ல நான் அவங்க அம்மா ஒழுங்கா பார்த்துக்கலன்ற ஒரு கோவமோ இல்லை அவர் கவனிச்சுக்கிற ஒரு கில்ட்டோ இல்லாம ஹாப்பியா இருக்கணும்னா என்னோட பெஸ்ட் நான் கேர் கொடுத்து பார்த்துக்கணும். அதனால எனக்கு அந்த மாதிரி கில்ட்டோ குற்ற உணர்ச்சியில வாழ்றதுல விருப்பமே இல்லை. அதனால நான் வந்துட்டு எப்படியோ சேவ் பண்ணணும், ரொம்ப நல்லா கேர் பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு 11-12 டேஸ் 10 நாள் பாருங்க இப்போ எவ்வளோ நல்லா உட்காந்து பேசுகிறாங்க. ஃபுல்லாக நக்கல் தான் லைன் சார் மாதிரி அவங்க காமெடி பண்ணுவாங்க நிறைய. அவங்க இப்போ பேசுறது நீங்கள் பார்ப்பீங்க. நான் இன்னொரு வீடியோவில் அவங்களுக்கு பயங்கரமான யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகி யூரின் வந்து ஆல்மோஸ்ட் மில்க் கலரில் போச்சு, மில்கி யூரின். அந்த மில்கி யூரினுக்கு என்ன ஹோமியோபதி மருந்து கொடுத்தேன், எப்படி இந்த யூரின் வந்து அடுத்து எல்லோவாக மாறிச்சு, நார்மல் கலருக்கு வந்துச்சு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ எல்லாரும் என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை வந்துட்டு ரொம்ப அன்பு காமிங்க. அன்பை மட்டுமே நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன். அந்த அன்பையே நீங்கள் எனக்கு திருப்பி கொடுங்க. மனமாற உளமாற நான் அன்கண்டிஷனலாக கொடுக்குறேன். இந்த அன்பு ஒவ்வொரு வீட்லேயும் உங்கள் மனசுக்குள்ளே வரட்டும். அந்த பாசம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே நான் நுழைஞ்சி தொடச்சி போய் உங்கள் ஹார்ட்டில் நிரந்தரமாக ஒரு இடத்துல நான் உட்காந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். நிறைய பேர் வந்துட்டு நீ ஃபேஸ் போடுறதில்ல, ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணல, நீயே ஒரு ஆள் செட்டப் பண்ணி உட்கார வச்சு பேசுறியா அப்படிலாம் போட்டினால பொறாமனால அவங்க மனசாட்சிக்கு தெரியும். நான் அந்த மாதிரி ஒரு காலமும் பண்ண மாட்டேன். கடவுளுக்கு இயற்கை, கடவுள் இயற்கை பிரபஞ்சம் சத்தியமா பொய்யா போலியா இந்த பண்ணா நம்ம கிளினிக்கு பேர் கிடைக்கும், இல்லை எனக்கு பேர் கிடைக்கும், இல்லை ஃபேமஸ் ஆகலான்னு நான் என்னோட தலைமுறை மேல சத்தியமா செஞ்சதே இல்லை. ஆனாலும் அபாண்டமா அப்படி சொல்றது வந்து உங்களுக்கு தான் அது பாவம் வந்து செய்வோம். எனக்கு அது எந்த வருத்தமும் இல்லை. அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எப்பயாவது ஒரு டைம்ல இல்லைன்னா இன்னைக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு கமெண்ட் கூட அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், பரவாயில்லப்பா, கடவுளுக்கு சத்தியமா பிரபஞ்சம் தலைமுறை சத்தியமா ஒரு நாள் பொழுது கூட நான் பண்ணதில்லைன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இது எவ்வளோ பெரிய தப்பு, இது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். இது கடவுள் அவங்களுக்கானது. முகம் தெரியாம ஏதோ ஒரு ஃபேக் ஐடியில் தானே போடுறாங்க. அது கடவுள் அவங்களுக்கு பதில் சொல்லிக்குவார். என் கண்ணுக்கு தெரியாம இருக்கும், கடவுள் கண்ணுக்கு தெரியாம இருக்குமா? அந்த கண்ணில் இருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால அவங்களுக்குலாம் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நான் சொல்வேன். ஆனா என்னோட பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, ஆஷிக் வந்து தேவன்ஷை கூட்டிட்டு வந்தார். நீங்க தேவன்ஷ் பார்த்தீங்கன்னா தேவன்ஷோட ஃபேஸோட தான் அவங்க போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போடல, அவங்க போடலாம், அதை நான் தடுக்க முடியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்கின்லாம் சும்மா ஃபோட்டோஷாப்பை எடிட் பண்ணி போட்டேன்னு சொன்னவங்க எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளோ சத்தியமான விஷயம், எவ்வளோ அழகாக ரிலீஃப் கிடச்சிருக்கு, எவ்வளோ குணமாயிட்டு வராங்க. என் மாமியார்னும் போது இது வந்துட்டு எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணல ப்ராப்ளம் இல்லை. இப்போ இவங்களை காமிக்க முடியும். இப்போ காரைக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் அவங்க ரொம்ப சிக்காக இருக்காங்க, கிரிட்டிக்கலாக இருக்காங்க, எப்போனா நியூஸ் கால் வரும்னு. ஆனால் ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாருமே ஃபேமிலி குரூப்லேயே எல்லாருமே என்னை வெரி குட்னு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தாங்க, இப்போ அவங்கள எவ்வளோ அழகாக ரெக்கவர் பண்ணி நான் நடக்க வச்சு வீடியோ போடுவேன் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும். அவங்களோட பர்த்டே செப்டம்பர் 18 வருது, மாமியாரோட பர்த்டே. கடவுள் அருளில் அவங்க நல்லா நடந்து இருந்தாங்கன்னா செப்டம்பர் 18 அவங்க பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக கேக் கட் பண்ணி அவங்க நடக்கிற வீடியோவை நான் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். நிறைய எனக்கு அன்பு கொடுங்க, நிறைய உண்மைக்கும் சத்தியத்துக்கும் துணையாக நிற்கிறீங்க நிறைய பேர். 1-2 பேர் வந்துட்டு எப்படியாவது ஒரு அவதூறு பரப்பிடலாம், எப்படியாவது ஒரு நேமை ஸ்பாயில் பண்ணிடலாம். 4 பேருக்கு நல்லது பண்ணி வாழ வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கே லைஃப்ல வந்து டைம் இல்லை. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்குலாம் கடவுள் நிறைய டைம் கொடுக்கறது வந்துட்டு பெரிய பெரிய சோதனைகளை அனுபவிக்கிறதுக்காகவோ என்னமோ கடவுள் வந்துட்டு அமைதியும் சமாதானம் அன்பும் நிறைய பேர் மனசுல விதைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். லவ் யூ ஆல். நன்றி.